வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. இறைவன் ஞானவெளி மேய்வரான் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக அமைதியாக பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞான போதனை. இந்த ஞான போதனை புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தாங்கும் ஆற்றல். தாங்கும் ஆற்றல் உனக்கு வேண்டும். உன்னை புகழும் போதும் உன்னை இகழும் போதும். புகழ்ச்சி மட்டும் போதுமென நினைத்தால் நிமிர்ந்து கூட நிற்க முடியாது உன்னால். காரணம், புகழ்ச்சி தானாக வருவதுமில்லை, தேடினாலும் உடனே தென்படுவதும் இல்லை. யாரும் யாரையும் சும்மா புகழ்ந்து விடுவது இல்லை. காசு கொடுத்து புகழ சொன்னாலும் அது புகழாக தோன்றாது. விரும்பி ஒருவர் உன்னை புகழ வேண்டும் என்றால் அவர் விரும்பியதை நீ செய்திருக்க வேண்டும், அல்லது அவர் விரும்பும் குணம் உன்னிடம் இருக்க வேண்டும். புகழுக்கு பாடுபட வேண்டும். சில நேரம் புகழுக்கென்று உழைத்தால் புகழ் கண்டு கொள்வது இல்லை. உன்னை தகுதியாக்கு புகழ் அடையாளப்படுத்தும். செயற்கரியதை செய்ய வேண்டும். இகழ்ச்சி என்பது தானே தேடிக்கொள்ளும் நிலைதான். பிறர் உன்னை வசைபாட நீ அவர்களுக்கு இசைப்படாது இருந்திருக்க வேண்டும். பெருமைக்கும் என சிறுமைக்கும் தத்தம் கருமமே காரணமாவதால் கருத்தோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். தவறாக நடந்ததால் வசை வந்ததோ இல்லை, சரியாக இருந்தும் வேண்டாதவர்கள் செய்யும் சதியால் இகழ்ச்சி உண்டானதோ, எதுவாக இருந்தாலும் தாங்கும் பக்குவத்தை வளர்க்க வேண்டும். இகழ்பவரோடு போராட முனைந்தால் வாழ்க்கை முழுவதும் பகையும் அவமானமுமே தொடரும். செவி கைப்ப சொல் பொறுக்கும் பண்பிருந்தால்தான் எல்லோரையும் அனுசரித்து செல்லும் ஆற்றல் பிறக்கும். ஊர் என்ன சொன்னாலும் உள்ளம் தவறாது நிற்கும் பண்பில் குடியிருக்க வேண்டும். போற்றலும் தூற்றலும் காற்றின் மாற்றம் போல் கலங்கிவிடக் கூடாது, கரைந்துவிடவும் கூடாது. எதையும் தாங்கும் பக்குவமே என்றும் நிலைக்கும் தத்துவம். வாழ்வோம் வாழ்விப்போம்.